கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த செய்தி என்னன்னா நாம் பார்க்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதிகாரின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செஞ்சார். நம்மளை கேட்டு செய்யல. அவர் நம்ம வருத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரா அலங்கோலமான இந்த உலகத்தை, ஒழுங்கின்மையும் வெறுமையமாய் இருந்த இந்த உலகத்தை அதன் காலத்தில் கனி கொடுக்கிற மரங்களை நாட்டார். இரவும் பகலும் வெளிச்சத்தை கொடுக்கிற சுடர்களை உண்டாக்கினார். கர்த்தர் மிக மிக ஞானமுடையவர். அவர் படைப்புல நம்ம ஒன்றும் குற்றமே நம்ம என்ன செய்யப்பட முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் அப்படிதான் இந்த உலகத்தை நம்மளிடத்துல கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாராம்? பசுமையான ஒரு உலகத்தை நமக்கு கொடுத்தாராம். அப்போ நாம் படித்தோம்னா தெரியும், ஆதலால் தேவன் ஆதி முதல் மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன குறை, என்னென்ன தவறுகள் மன்னித்து அவர்களுக்கு எதன் மூலமாய் அவர்களுக்கு பாடு வருகிறது அதெல்லாம் சந்திச்சு விலைக்கு போட்டு அவர்களை வழி நடத்தி கொண்டு போறார். இந்த மாதிரி முன்னிச்சு அந்த மாதிரி முன்னிச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்டவர் வழியை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் சொல்றார், மனுஷன் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர் செய்வது நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் அவருடைய ஞானத்தை நம்ம அறியவே முடியாது. இல்லையா? அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 30 to 36 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 10 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து 36 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதித்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷர்களுக்கு, மறு ஊருக்கு வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்காக வரும்போது ஒருவன் என்ன செய்யறாங்க, திருடர்கள் கள்ளர்கள் என்ன செய்யறாங்க, அவனுடைய உடையை உரித்து கொண்டு அவனுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு அவனை குத்து உயிராக அடிச்சு அவனை போட்டு போறாங்க. அந்த வழியா வருகிற ஒரு ஆசாரியர் வருகிறார். அவர் தேவனுடைய பிள்ளைகள் லேவியனும் வருகிறார். என்ன செய்யறாங்க, அவனை பார்த்து விட்டு ஒதுங்கி போறாங்க. இன்னைக்கும் ஜனங்க யாருக்குன்னா ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு அவங்க குடும்பமா இதுவாச்சு நம்ம போயின்னு இருக்கிறோம். இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த காலத்துல நடந்துச்சான். இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாரியன்னு ஒருத்தன் அந்த வழியா வருகிறான். அவன் கண்கள்ல அவன் அடிச்சு போட்டு இருக்கிற அவனை கண்டு மனதுருகி அவன் என்ன செய்யறான், காயங்களுக்கு அவன் கொண்டு வந்த எண்ணெயில இருந்து காயங்களுக்கு பூசி திராட்சரசத்தை பூசி அவனுக்கு என்ன செய்யறான், வாயில கொஞ்சம் திராட்சரசத்தை ஊற்றி அவனுக்கு கொஞ்சம் பலப்படுத்தி அவனை தன்னுடைய வாகனத்துல ஏற்றி கொண்டு அவன் ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறான். இல்லையா?
ஆண்டவர் இன்னைக்கு இப்படிதான் நமக்கு இருக்கிறார். இல்லையா? யாரெல்லாம் நம்ம மாமிச அளவில் நம்ம செத்து போயிருக்கிறோம், யாரெல்லாம் நம்ம குத்து உயிரா கொல்ல உயிரா இருக்கிறோம், இவங்களெல்லாம் ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் வந்தார். இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்னு இருக்க தொட்டு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் பிள்ளைகளை மாத்திரம் நேசிக்கல, எல்லாரையும் நேசித்தார். இல்லையா? அவர் படைத்த எல்லா மனுஷரையும் தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறார். இல்லையா? அப்ப பாருங்க, யாரும் அவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லவே முடியாது. தேவனை அறிந்து கொண்டாதான் அவங்களுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அறியாதவர்களும் அவங்க பிள்ளைகள் தான். ஏன்னா அவங்க மனக்கண்ணு இன்னும் திறக்கப்படலை. இல்லையா? சாத்தான் வந்து அதை என்ன செஞ்சிருக்கிறான், அடைத்து வைத்திருக்கிறான். இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்பேற்பட்ட ஆத்மாக்களை தேடிதான் அவர் வருகிறார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அடிபட்டு இருக்கிறீங்க, உன்னை யாரும் கவனிக்க கூடாதவர்களா இருக்கிறார்களா, அவர்களே தான் என்ன செய்யறாருன்னா அவர் சந்திக்க வராரு. ஆண்டவர் சொல்றாரு, நோயாளிக்கே அன்றி நல்லவனுக்கு மருத்துவம் தேவையில்லைன்றது. இல்லையா? இப்ப நம்மளாம் யாரு? நோயாளிகள் தான். இல்லையா? பாவத்தினால் அடிக்கப்பட்ட நோயாளிகள். ஏன்னா நம்ம செய்த பாவங்களை நினைக்கும் போது அப்பா சேர விட ஒரு அழுதன நாட்டம் தான் எழுதும். இல்லையா? அப்போ ஆண்டவர் இப்பேற்பட்ட உலையான சேற்றிலிருந்து நம்மள என்ன செய்யறாரு, தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். இல்லையா? அந்த பாவத்துல இருந்து நம்மளை தூக்கி நிறுத்தும் போது அந்த மகிமையை நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் செய்கிற கிரியை அவ்வளவு பெரிய கிரியை. ஏன்னா அவர் என்ன நினைப்பாரா, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவர்கள் எல்லாம். இல்லையா? இந்த பிள்ளைய அவர் சும்மா விடுவாரா? யாருன்னா எதனா பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா கூட, ஆனா அவரு சும்மா விட மாட்டாங்க. இல்லையா? அப்போ நம்ம 35வது வசனத்தை நான் படிக்கலாம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்துருக்கு தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, மறுநாள்ல அவன் என்ன செய்யறான், புறப்பட்டு வியாபாரத்துக்கு போகும்போது அந்த நோயாளிக்கு அந்த சத்திரத்துக்காரர்கிட்ட காசை கொடுத்து அவரை கவனித்துக் கொண்டு, இதுக்கு மேல அதிகமா வந்ததுன்னா நான் வரும்போது செலவழித்த காசை நான் திரும்பி உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்ப பாருங்க, லேவியன் அந்த சைடு வரான், ஆசாரியன் வந்தான், சமாரியன் வந்தான். 3 பேர்ல யாரு இரக்கம் உள்ளவனா இருந்தான்? அல்லேலூயா. சமாரியனேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் இரக்கம் உள்ள ஒரு குணம் வேண்டும். அல்லேலூயா. நாங்க ஒரு நாள் என்ன செஞ்சோம், ஆவடி சபையில நடத்திட்டு வரும்பொழுது நடந்த கதை இது. ஆவடியில நடத்திட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் என்ன செஞ்சான், ஒரு அம்மா பின்தொடர்ந்து வந்திருந்தான். நாங்க பார்த்துக்கிட்டே வரோம், சரி அவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுங்க நாங்க வந்துட்டு. அப்போ திடீர்னு என்ன செஞ்சா, அந்த அம்மா கையில இருக்கிற பைய போடுவான். அவனை பார்த்தா ஒரு ஹிந்திக்கார மாதிரி இருக்குது, வாட்ச்மேன் மாதிரி இருக்கான், வாட்ச்மேனோட போட்டிருக்கான். ஆனா அந்த அம்மா கொஞ்சம் வயசானதா இருக்குது. அது கையில இருக்கிற பைய போடுறான். அப்போ அந்த அம்மா எல்லாரையும் பாக்குது, எங்களையும் பாக்குது. நாங்க அந்த அம்மா பார்த்துட்டு தான் நிக்கிறோம். அப்ப என்ன செய்யுது, அம்மா சொல்லுங்கம்மா, பாருமா யாருன்னு தெரியல, இருந்தாலும் என் பைய போடுறான் போடுறாங்க. அப்போ கூட நாங்க என்ன நினைச்சோம், சரி வீட்டுல சண்டை போல, குடும்பம் சண்டை போலக்குது, நீ வந்து இந்த மாதிரி ஒரு சண்டைன்னா சொல்லுவாங்கல்ல, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல என்ன நாங்க நினைச்சிட்டோம். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நாங்க கேட்டோம், நின்று கேட்டோம், நாங்க போகல, நின்று கேட்டோம். ஆனா எல்லாரும் அதை பார்த்து கொண்டு போயிருந்தாங்க. அம்மா கேளுங்கம்மா கேளுங்கம்மான்னு அந்த அம்மா கத்துது. அப்போ நாங்க போயின்னு இருந்துட்டு திரும்பி வந்து என்ன செஞ்சோம், என்னம்மா பிரச்சனை அவனுக்கு, இந்த ஆள் யாருன்னே தெரியல, என் பையன் என் பின்னாடியே தொடர்ந்து வராம்மா, வந்து இந்த பேகை வந்து கொடுக்குறான் போது ஐயா என்ன செஞ்சாரு, ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லை, வயசான மாமாவுக்கு பேகை கொடுக்குற போ அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அம்மா பேகை பிடிங்க அவங்க கையில கொடுத்து அனுப்பி விட்டு நாங்கள் அப்படி வந்தோம். இல்லையா?
இந்த மாதிரி நம்ம அந்த காலத்துல அந்த அடிப்பட்டவரை யாருமே பார்க்கல இல்லையா? அப்ப பார்த்தோம்னா நம்ம நன்மையை செய்யணும் இல்லையா? நன்மை செய்யும் போதுதான் ஆண்டவர் நியாய நீதி உடையவரா இருக்கிறார். இப்ப நம்மள அதை பார்த்துட்டு விட்டுட்டு வந்தோன்னு நினைச்சுக்கேன், அவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியல, நல்லா குடி போதையில இருக்கிறான். அந்த தாய் பாவம், கணவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, வயசான அம்மா. அப்ப பாருங்க அவங்க மனநிலை எப்படி இருந்திருப்பான். இவ்வளவு பேர் போறாங்க, நான் சொல்ற வார்த்தைக்கு கொஞ்சம் கூட யாரும் செவி கொடுக்கலையே அப்படின்னு எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். நம்ம கேட்க தொட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஓடியே போச்சு. எங்க மறுபடியும் வந்துட போறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, இரக்கம் உள்ளவர்களா இருக்கணுமா இல்லையா? அப்ப ஏசப்பா சொல்றாரு, இப்படி இருக்க 36வது வசனத்துல நம்ம படிச்சோம்னா, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சமாரியனேன்றாங்க இல்லையா? நாமளும் என்ன செய்யணும், அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இறங்குறவங்களுக்கு இறங்கணும். சமாதானம் இல்லையா, அவங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். அப்ப பாருங்க, நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவரை கேட்டு அதுக்கு பதில் கொடுப்பாரு இல்லையா? வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னைக்கு நீ நன்மை செய்த, அது முடிஞ்சாச்சு, அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? நீ செய்கிற நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி யாருக்கு கிட்ட இருந்து பலன் வருகிறது? ஆண்டவர் கிட்ட இருந்து வருது பலன் இல்லையா? அவர் வரும்போது அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு பலனை கொண்டு வருகிறாராம் இல்லையா? அப்ப பாருங்க, நம்ம யாருக்கு பயப்படலாம் கூட, யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும், தேவாதி தேவனுக்கு பயப்படணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகல அதிகாரத்தை பெற்றவருக்கு நாம் பயப்படணும். நம்மளை சிங்காசனத்துல கொண்டு போய் வைக்கிறவருக்கு பயப்படணும். அப்ப பாருங்க, பாவத்துக்கு பயப்படணும், பாவத்துக்கிட்ட போகக்கூடாது. அப்போ நாம இப்படி வாழும்போதுதான் ஆண்டவர் கொண்டு வரும்போது நல்ல பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா? யோபு சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை படிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களே நடக்கிறது இல்லையா? நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். ஆனா அது நல்லபடியா ஆண்டவர் செய்து முடிப்பார் இல்லையா? எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையெல்லாம் நினைக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நம்ம இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து நம்ம எல்லா காரியம் செய்யறோம்னா அது தேவனுடைய அதிசயங்களாலதான் இல்லையா? இது நம்மளால செய்யவே முடியாது. நம்மளுக்கு இருக்கிற சரீரத்துக்கு நம்ம பாடுபடவே முடியாது. தேவ பலத்தோட தான் நம்ம போய் வரோம், எல்லா வேலைகளும் செய்யறோம், ஆண்டவரை தேடுகிறோம். எல்லா காரியம் நடக்குதுன்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபை இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நாம் படிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொள்ளுவதற்கும் நினைக்குவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியம் வேண்டிக் கொள்கிறோம், நம்ம இருதயத்துல யாரை வைத்துக் கொண்டு வேண்டிக் கொள்றோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிரியை செய்கிற வல்லமையுடையவரை நம்ம நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, நீ வேண்டுவதற்கும்
நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ எவ்வளவு வல்லவர் நல்லவர்னு அவரை நீ பிரம்மாண்டமா நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறியோ, அப்போ நீ வேண்டும் போது அதன் மூலமா உனக்கு என்ன செய்யறாரு? அவரு வல்லமையுடன் உனக்கு கிரியை செய்கிறாராம். இல்லையா? அப்ப நம்ம வல்லமையுடன் என்ன செய்வோம்? ஜெபிக்கிற எல்லா காரியத்துக்கும் அதிகமா பெற்றுக்கொள்வோம். இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்ம வேண்டுற ஜபம்லாம் வீணா போகுமா? வீணாவே போகாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் யார்கிட்ட வேண்டுறோம்? பெரியவர், நம்ம வல்லமையுள்ள அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனை நம்ம நினைச்சு அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியமும் அதிசயமும் என்ன செய்யுது? அதிகமாய் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இல்லையா? நாம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்திற்காக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இரக்கம் உள்ளவனாகவும் நியாயத்தோடும் நீதியோடும் நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில இரக்கத்தோட நம்ம வாழ நம்ம செபிக்கணும். ஆண்டவர் வரும்போது அதன் பலனை கொண்டு வரன்னு சொல்லுகிறார். நம்ம நன்மையை விதைப்போமானால் நன்மையை நமக்கு பலனாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. நாம் ஒரு நேரமாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டோம். இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இசையாய் கண்களை மூடலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த காலை ஆராதனையில் எங்கள் தாவை நீ தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் எங்களோடு இருந்த ராஜா நீ நடத்தினேன். பாடல்களை ஆசீர்வதித்தேன், உடைய வசனத்தை ஆசீர்வதித்தேன். வந்தவர்கள் ஆண்டவரே பெருமையாய் போகாதபடி உடைய வசனத்தை சுமந்து கொண்டு போகும்படியாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியாய் நீ செய்த இந்த உதவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையாரின் ஆசீர்வதியும் ஒருவரோ ஆண்டவரே குடும்பமாய் வந்தால் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. அது மட்டுமல்ல கர்த்தாவே, வியாதியில் இருக்கிற அநேக இடத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நான் செபிக்கிற ராஜா, சபைக்கு வர முடியாமல் ஒளிபரப்பு மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை நீ அறிவிய ராஜா. ஆண்டவரையோட வாழ்க்கையில் கர்த்தாவே குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அவர்களை மன்னித்து அப்பா நீ சுகத்தை தாரும். பொழுதே அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிற ராஜா. சரீரங்களை பலனை தாரும், சுகத்தை தாரும், ஒரு சமாதானத்தை தாரும். தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தை நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஒருவரும் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு கைவிட்டு போகாதபடி ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் உதவி செய்யும். தாராதனை ஆசீர்வதித்து விண்ணப்பங்களுடைய பாதுபடியிலே நாங்கள் மீண்டும் ஒரு செய்ய வைக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி பெரிய காரியங்களை செய்வீராக. புதிய கனமையமெல்லாம் எழுதுகிற மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் உங்களோடு எங்களோடு எப்போது இணைந்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.